ஒரு பேஷண்ட் த்ரோட் பெயின் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. நம்ம இஎன்டி எலிட் டீம் அங்க போய் நமக்கு டயக்னோஸ் பண்ணும்போது நம்ம எண்டோஸ்கோபியும் பண்ணி பார்த்துட்டு நோஸ்ல தான் ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னோம். எதனால இருக்கும்? நோஸ்ல செப்டம் டீவியேஷன் இருக்கலாம், அதாவது உங்க மூக்கு தண்டு வளைஞ்சிருக்கலாம், உள்ளுக்குள்ள இருக்கிற பாலிப்ஸ் இருக்கலாம், இல்ல ஃபங்கஸ் இருக்கலாம், இல்ல உள்ளுக்குள்ள இருக்கிற சதைகள் டர்பினேட்ஸ் சொல்றது வீங்கி இருக்கலாம், ஏற்கனவே இருக்கக்கூடிய சைனஸ் இன்ஃபெக்ஷன்ஸும் இருக்கலாம். ஸோ இதனால உங்க நோஸ் பிளாக்டா இருக்கிறதுனால உங்களுக்கு மவுத் பிரீதிங் ஜாஸ்தியாகும். அதாவது த்ரூ த டே நார்மலா பிரீத் பண்றாங்க அண்ட் த்ரூ த நைட் மவுத் பிரீதிங், அதாவது வாய் திறந்து இருக்கிறதுனால வாய் வழியாவே மூச்சு எடுக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதனால உள்ளுக்குள்ள இருக்கிற டங்கு டான்சில்ஸ் எல்லாம் வீங்குது. வாய் திறந்தே இருக்கிறதுனால இன்ஃபெக்ஷன்ஸும் ஏற்படுது. ஸோ இதுதான் த்ரோட் பெயினுக்கான காரணமா அமையும். நோஸுக்கான ட்ரீட்மெண்ட் சஜஸ்ட் பண்ணும் பொழுது ஆப்வியஸ்லி த்ரோட் பெயின் சரியாயிடும். நீங்க சென்னையில இருக்கிறீங்கன்னா சென்னையிலேயே உங்க வீட்லயே நீங்க இருந்துட்டு நீங்க இஎன்டி எலிட் டீம் சூஸ் பண்ணும் பொழுது நம்ம டீம்ல இருந்து இஎன்டி டாக்டர் உங்க வீட்லயே சென்னையில வந்து பார்த்து உங்களுக்கு ப்ராப்பரான டயக்னோஸ் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸும் சஜஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும்னா இந்த நம்பர்ல கால் பண்ணுங்க.